சுஜாதா அவர்களின் அப்சரா சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு கிரைம் நாவல். அதை இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கேட்கலாமா? பகுதி 1. 1. அருணா. பெங்களூரில் மே மாதம் வினோதமாக இருக்கும். பட்டை உரிக்கிற வெயில் காயும். சாயங்காலம் மேகங்கள் கொப்பளித்து கொண்டு வரும். குழந்தைத்தனமாக காற்றடித்து இலைகளை எல்லாம் சேகரித்து தள்ளும். பளீர் என்று பகல் மின்னல் வெட்டி கொஞ்ச செகண்டுக்கு பிறகு இந்தியாவே இடிந்து விழுகிற மாதிரி சப்தம் கேட்டுவிட்டு மகா உற்சாகமாக மழை பெய்யும். கொடை தேடி கண்டுபிடித்து வாசலுக்கு வந்து விரிப்பதற்குள் மழை கிருஷ்ணராஜபுரத்திற்கு போய் சேர்ந்துவிடும். அருணா இன்றைக்கு மழை பெய்யக்கூடாது என்று நினைத்தாள். இன்றைக்கு அருணா ஆபீஸ் போகவில்லை. பூவா தலைய போட்டு பார்த்தாள். பூ வந்தால் மழை, தலை வந்தால் மழை வராது. மழை வரவில்லை. வீட்டில் அதிக வேலை இருந்தது. சகுந்தலாவை பெண் பார்க்க மெட்ராஸில் இருந்து வருகிறார்கள். அருணா காலையில் இருந்தே கடைக்கும் வீட்டுக்கும் அலைந்து கொண்டிருந்தாள். வெற்றிலை, பாக்கு, பழங்கள், மளிகை சாமான்கள் வாங்குவதுடன் சகுந்தலாவின் தங்க வளையல்களை பாலிசுக்கு கொடுத்ததை திரும்ப வாங்கி வர வேண்டியிருந்தது. இந்த அவசரத்தில் புடவை சீட்டு வேறு கட்ட வேண்டியிருந்தது. கடைசி தேதி ஆயிற்று. இந்த தடவையாவது சகுந்தலாவிற்கு தீர்மானமாக ஏதாவது நல்லபடியாக நடந்துவிட்டால் தேவலை. இது எத்தனையாவது பையன் அவளை பார்க்க வருவது? 4வதா? ஏறக்குறைய 3 பேரும் ஒரே தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதுவும் கடைசி அவன் அப்பட்டமாகவே சொல்லிவிட்டான். அக்காவுக்கு வேறு இடத்துல பாத்துக்கோங்க, தங்கைய வேணும்னா இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறினான் 4வதாக வந்த பையன். சகுந்தலாவுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தடவையும் சகுந்தலா அழும்போது அருணாவுக்கு நெஞ்சுக்குள் குற்றம் தைத்து, ஏன் இப்படி எனக்கும் அவளுக்கும் வித்தியாசம்? இத்தனைக்கும் சகுந்தலா போன்ற அக்கா அகப்படவே மாட்டாள். அவ்வளவு நல்ல பெண். அருணாவின் மேல் தனி பொறாமை கிடையாது, விரக்திதான். என்னவோ கடவுள் அப்படி செஞ்சுட்டார். நான் கருப்பு, நீ செவப்பு. எனக்கு மூஞ்சியில அம்மா தழும்பு, உன்னுடைய மூஞ்சி பளிங்கு மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன வயசுல தலைமயிர் எல்லாம் கொட்டி போச்சு. உனக்கு சாட்ட மாதிரி முடி வளர்ந்திருக்கு. இதெல்லாம் முக்கியமாக்கா? உன் மனசு எவ்வளவு நல்ல மனசக்கா, அதானே முக்கியம். மனசை யாரடி பாக்குறா இந்த காலத்துல? சி, பேத்தாதே அக்கா. எனக்கே உன்னை கட்டி முத்தமிடலாம் போல இருக்குடி உன்னோட அழக பார்த்து. அருணா, புருஷாளுக்கு எப்படி இருக்கும் சொல்லேண்டி. எவனாவது இந்த மாதிரி பைத்தியக்கார பேச்சை இனிமே நீ பேசினா ஒரு வாரம் உன்னோட நான் டூதான், பேசவே மாட்டேன். என் குழந்தடி நீ. அருணா, உன்னை சின்னதுல அம்மா என்கிட்ட தள்ளிட்டு எம்ஜிஆர் படம் பார்க்க போயிடுவா. நீ கனமா இருப்ப, பொம்மை மாதிரி இருப்ப. தூக்க முடியாம தூக்கிண்டு எத்தனை நாள் சந்தோஷமா பாடியிருக்கேன் தெரியுமா? உன்னை நான் ஒரு கிள்ளுனதில்ல. ஒரு தடவை கூட உன்னை முறைச்சு பார்த்ததில்ல. கொஞ்சம் நெத்திய சுருக்கி ஆஹான்னு ஒரு அதட்டினா போதும், உதட்ட பிதிக்கிண்டு அழ ஆரம்பிச்சிருவ நீ. சிங்கார பாப்பாடி நீ. இன்னைக்கும் நீ எனக்கு சிங்கார பாப்பாதான். என்னதான் வாட்ட சாட்டமா இருந்தாலும், நீ ஆபீஸ் போனாலும் சம்பாதிச்சாலும் நீ எப்பவுமே என்னுடைய சிங்கார பாப்பாடி. சாயங்காலம் 5 மணிக்கு அவர்கள் வருவதற்குள் அருணா எல்லோருக்கும் காஃபி டிகாஷன் இறக்கி வைத்துவிட்டு கடலை மாவை அரைத்து வாழைக்காயை நீல வாட்டில் வெட்டி உப்பலாக பஜ்ஜி போட்டுவிட்டு ரவையை பொன் போல வறுத்து கொண்டு அக்காவுக்கு அலங்காரங்கள் முடிவதற்குள் மணி 4:30 ஆகிவிட்டது. அருணா, நான் பாக்கியெல்லாம் பாத்துக்கிறேன்டி, சீக்கிரம் கிளம்புடி என்று அவசரப்படுத்தினாள் அம்மா. அம்மா, நான் கதவு மறைவில் இருந்து எட்டி பாக்குறேம்மா, ஆத்துலயே இருக்கேனே. சேச்ச, அந்த பேச்சே வேண்டாண்டி. திடீர்னு அவாத்து மனுஷ யாராவது உள்ள வருவா. இந்த பொண்ணு யாருன்னு கேப்பா. உங்க அப்பா தான் இருக்காரே, சத்யசந்தர், உழுகவே வராதே அவருக்கு. இது பொண்ணுக்கு தங்கைன்னு சொல்லுவார். எம்எஸ்சி படிச்சிருக்கா, வேலைக்கு போறான்னு சொல்லுவார். அப்புறம் பழைய கதை ஆரம்பிச்சிரும். வேண்டவே வேண்டாம். இந்த தடவை நீ எங்கேயாவது போய் இருந்துட்டு வந்துரு. எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேம்மா. எங்க போற சொல்லு? வேற எங்க போவேன்? லைப்ரரிக்கு தான். எந்த லைப்ரரி? முதல்ல ஷம்பிகே ரோடு, அப்புறம் ஸ்டேட் லைப்ரரி. சினிமா கினிமா போறதா இருந்தா சொல்லிடுடி. இல்லம்மா, சினிமா போகல. ஏன்னா அவ வர்றதுக்கு முன்னாலேயே பஜ்ஜிய தின்னே ஆகணுமா உங்களுக்கு என்று தன் கணவனை பார்த்து சத்தம் போட்டாள். அருணா அவசரமாக முகம் கழுவிக்கொண்டு புடவையை மாற்றிக்கொண்டு பவுடர் பூசிக்கொண்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு புறப்படும் முன்
அக்கா, நான் வந்தப்புறம் கேட்பேன் பையனை பத்தி. ஒண்ணு விடாம சொல்லணும், சரியா என்றாள். விடாம சொல்றேன், நீ போயிட்டு வா. எனக்கு என்னவோ சதிர் கச்சேரிக்கு சிங்காரிச்சுக்கிற மாதிரி இருக்குடி. என்னடி அப்படி இறுக்கி பின்னி இருக்க? அருணா முதலில் சர்க்குலேட்டிங் லைப்ரரிக்கு சென்றாள். சேஸ் புத்தகங்கள் அலமாரி முழுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பார்பரா காட்லாண்ட் புஸ்தகம் ஒன்று எடுத்துக்கொண்டாள். ஹவர் யூ மிஸ் என்றான் அந்த இளைஞன், லைப்ரரி சொந்தக்காரன். அருணா கடைக்குள் நுழைந்தாலே அவன் முகம் பிரகாசம் அடையும். கண், காது, மூக்கு எல்லாம் பல்பு எரியும். ஸ்டைல் பண்ணி கொள்வான். இங்கிலீஷில் தான் பேசுவான். எத்தனை பாசாங்குகள்! அருணாவுக்கு பாசாங்குகள் சட் என்று புரிந்து விடுகின்றன. ஹெட் கிளார்க் ரங்கசாமிக்கு மறவை மறவியாக 3 குழந்தைகள் இருந்தும் அருணாவை அவர் பார்க்கிற பார்வை, ஃபைல் காட்டும் போது உள்பாடி தெரிகிறதா என்று தேடும் பார்வை அது. அப்புறம் அந்த அசோக், இன்னும் தைரியம், இன்னும் பைத்தியம். ஆபீஸில் 3 அல்லது 4 பேர் தான் தொந்தரவு இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். மற்ற பேர் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அசடு ஒளிவார்கள். அருணாவுக்கு இப்போது இதெல்லாம் பழக்கமாகிவிட்டது. ரஸ்தா ரயிலு என்று ஒரு பஸ் வந்தது. ரிலாக்ஸ் ஹாவ் எ சார்மினார் என்றது. பின் வண்டியில் ஏறிக்கொண்டாள். பெண்கள் சீட்டில் பிடிவாதமாக 2 தடியன்கள் உட்கார்ந்திருக்க கசகச என்று கூட்டம். பெங்களூர் பஸ் கூட்டத்தில் வியர்வை நாற்றத்துடன் கொஞ்சம் விஸ்கி நெடியும் எப்போதுமே கலந்திருக்கும். நின்று கொண்டே இருப்பவர்களை சமாளித்துக் கொண்டு விழாமல் நாசூக்கு களையாமல் டிக்கெட்டுக்கு பர்ஸை திறந்து வாயில் 1 ரூபாய் நோட்டை பற்றி கொண்டு பர்ஸை மூடி அருணா இதில் எல்லாம் மிகவும் தேர்ந்து விட்டாள். வயதானவர் ஒருவர் எழுந்து அருணாவுக்கு சீட்டு கொடுக்க அருணா அதை மறுக்க, அவர் பரவாயில்லை என்று அவளை வற்புறுத்த, அதற்குள் வேறு யாரோ ஒரு கவுடா அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்து கொள்ள அருணாவும் அந்த அழகான தாத்தாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டதில் துல்லியமான வாத்சல்யம் இருந்தது. போஸ்ட் ஆபீஸ் அருகில் இறங்கிக் கொண்டாள். நடந்தாள். நமஸ்காரம் பண்ணுமா? தீர்க்காயுசா இருமா. பாடுவாளா? பாடுவா. வீணை கொஞ்சம் வாசிப்பா. நல்லா சமைப்பா. மங்கையில கூட அவ எழுதின ரெசிபி வந்திருக்கு. அது எங்கன்னா கொண்டு வந்து காட்டுங்களே இவாளுக்கு. மெதுவாக கப்பன் பார்க்கில் நுழைந்து நடந்தாள். வயதான மரங்கள் பின்னிக்கொண்டு தங்களை படு சிக்கலாக்கி கொண்டு எங்கெல்லாம் பரவி நிழல் கொடுத்து டென்னிஸ் ஸ்டேடியத்தில் நுழைந்தாள். உச்சாணி படியிலிருந்து அந்த 4 கோர்ட்டுகளும் தெரிய 4லும் விளையாட்டு நடந்து கொண்டிருக்க, இப்பெல்லாம் பந்து மஞ்சளாக இருக்கிறது. பந்து படும்போது கேட்கும் பிளக் சத்தம் அவளுக்கு பிடித்திருந்தது. இந்த வயசில் தொள தொள என்று வெள்ளை டிராயர் போட்டுக்கொண்டு ஆடும் அந்த தாத்தாவையும் பிடித்திருந்தது. திரும்பினாள். ஒரு ஜோடி பஞ்சு மிட்டாய் கலரில் ஜரிகை இழைத்த புடவை அவள். இந்த சம்மரில் கோட்டு போட்டுடன் அவன். புதிதாக கல்யாணமாகி புதிதாக பெங்களூர் வந்து டென்னிஸ் ஸ்டேடியத்தில் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். என்று ஹார்மோனிய பெட்டி ஆஸ்துமாவுடன் யாசிக்க, வழுக்கே பங்கரா வாயினா என்று ஆனந்த பைரவியில் 3 தடவையும் சகுந்தலா இதையேதான் பாடியிருக்கிறாள். இது ஒன்றுதான் அவளுக்கு சுமாராக வரும். இந்த பாட்டிலேயும் அனுபல்லவியில் ஒரு கண்டம் இருக்கிறது. H.S. சாமராஜேந்திர வாடியார் பகதூர் GSI 1881 to 1894, மகாராஜா ஆஃப் மைசூர். அருணா அந்த சிலையை சுற்றி வந்தாள். குஞ்சலம் வைத்த உடைகளும் தலைப்பாகையும் கத்தியும் பயன்படுத்தாத மீசையுமாக சலவைக்கல் நரம்புடன் எத்தனை நாள் நிற்கிறாரோ. ஹலோ கிங் என்றாள். பகதூர் கேட்காமல் நின்று கொண்டே இருந்தார். மெதுவாக புல்வெளியில் நடந்து அந்த கல் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். உயிரை இருந்து ஒரு ஊதாப்பூ அவள் பக்கத்தில் விழுந்தது. மேலே பார்த்தாள். இந்த மரத்தை பாட்டனி பாடத்தில் படித்திருக்கிறாள். என்ன பெயர்? ஞாபகப்படுத்திப்பார். எத்தனை நாட்களாச்சு? பரவாயில்லை, ஞாபகப்படுத்திப்பார். என்ன பெயர்? ஷாம்னியா ஷாமேன். ஆம், மலை மரம். அதிகாலை இதன் கீழ் நின்றால் மழை தூறுவது போல இருக்கும். தன் இலைகளில் உள்ள அத்தனை ஈரத்தையும் வெளிவிடும் போது மழை போல் இருக்குமாம். ஒரு நாள் அதிகாலை வந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் அருணா. இருட்டும் வரை இங்கேயே உட்கார்ந்து கொள்ளலாம். அப்புறம் சென்ட்ரல் லைப்ரரிக்கு போகலாம். போட்டு இருக்கிறதெல்லாம் அவளோட நகைதானா? ஆமா மாமி. நீங்க பிள்ளைக்கு என்ன ஆகணும்? பார்பரா காட்லாண்டின் தேன் கலந்த நவீனங்கள் அருணாவுக்கு எப்போதும் குறுகுறுப்பு தரும். அதிலும் பெண்கள் தான், பிரச்சனைகள் தான். ஆனால் பார்பராவின் பிரச்சனைகளில் வியர்வை நாற்றமும் விஸ்கி நாற்றமும் கிடையாது.
அடிக்கா போன்று பல்லில் காவி தெரிய சிரிப்பவர்கள் கிடையாது. பார்பராவின் கதாநாயகன் வாசனை அடிக்கிறவன், வெற்றி அடைந்தவன், வெள்ளைக்காரன், லார்ட். புஸ்தகத்தில் இருந்து பார்வையை எடுத்தபோது தூரத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான். அருணாவையே பார்த்து கொண்டிருந்தான். இவள் பார்ப்பதை அவன் பார்த்ததும் நகர்ந்தான். யார் இவன்? அந்த நீல சொக்காயை பஸ்ஸில் பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறதே. சற்று நேரம் கழித்து அவன் திரும்பி பார்த்தபோது அருணாவும் அவனை பார்த்தாள். பஸ்ஸில் பார்த்தேனா என்ன? அவன் மெதுவாக காலால் எதையோ பிடிவாதமாக உதைத்துக் கொண்டு சென்றான். அப்புறம் அவன் திரும்பவில்லை. அவள் புத்தகத்தில் ஆழ்ந்தாள். ஐஸ் என்று சப்தம் கேட்க சாப்பிடலாமா என்று யோசித்தாள். ஆஹா, தொண்டை கட்டிக்கொள்ளும். மழை மேகங்கள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தன. மழை வருமா என்ன? ச்சே, உடை கூட கொண்டு வரவில்லையே. எழுத்துக்கள் மங்கும் வரை படித்தாள். புத்தகத்தை மூடி வைத்தாள். 8 விரல்களை சொடுக்கிக் கொண்டாள். சுற்றிலும் பார்த்தாள். மைய இருட்டு, வீட்டுக்கு இன்னும் போகாத பறவைகள் விசிலடித்துக் கொண்டிருந்தன. அந்த இடத்தில் சலனம் குறைந்திருந்தது. திடீரென்று அருணாவுக்கு தன் தனிமை உணர்வு தெரிந்தது. தான் உட்கார்ந்திருக்கும் இடத்தை சிந்தித்தாள். பாதையை விட்டு விலகி அடர்த்தியான மரங்களின் நிழலாய் ஒரு புல்தரை, பேசின் போல். அதன் ஓரத்தில் ஏறக்குறைய மறைந்த பகுதியில் கல் பெஞ்சியில் ஒண்டியாக உட்கார்ந்திருக்கிறாள். பாத்ரூம் வந்தது. விருட்டென்று எழுந்தாள். அப்போது செருப்பு சத்தம் தெளிவாக கேட்டது. சப்தம் வந்த திசை மரத்தில் மறைந்திருந்ததால் மரத்தை சுற்றி அந்த சப்தம் அவளை நோக்கி வர, யாரு என்று கேட்டாள். மரத்தின் பின்னிருந்து அவன் வெளிப்பட்டான். அவன்தான் சற்று முன் தூரத்தில் நின்றவன், சென்றவன். பஸ்ஸில் அவனை பார்த்தேன், ஞாபகம் இருக்கிறது. அவன் கண்கள் அவளை நேராக பார்த்தன. ஹலோ அருணா என்று அழைத்தான். யார் நீங்க? யாரு யார் நீங்க? அவன் கையில் வைத்திருந்த செய்தித்தாளில் சுற்றி இனம் புரியாத ஏதோ ஒன்று இருந்தது. மரத்தின் சிக்கலான வேர்களை தாண்டி சரக் சரக் என்று இறங்கி அவளை நோக்கி வந்தான். அருணா பயந்து பின்வாங்கினாள். கல் பெஞ்சு தடுக்கியது. என்ன? யாரு யார் இது? ரேப், தி ஆக்ட் ஆஃப் டேக்கிங் எனிதிங் பை ஃபோர்ஸ். எப்போதோ அர்த்தம் பார்த்திருக்கிறாள். ஆம், அவன் என்னை அதுதான் செய்ய போகிறான். ஓடு அருணா, ஓடிடு, ஓடு. ஒன்னும் பண்ண மாட்டான். ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. கிட்ட வரான் பாரு. திக்கென்று மிக வேகமாக அவள் மேல் பாய்ந்தான் அந்த ஆள். கத்திரி, கத்து கத்து. அதற்குள் தன்னை எந்த திசையிலிருந்து தாக்கியது என்பது முதலில் அருணாவுக்கு தெரியவில்லை. அந்த கூர்மையான ஆயுதம் அவள் கழுத்தில் வலப்பக்க தோள் எலும்பருகில் நுழைந்து பற்பல இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் துண்டித்து அங்குல கணக்கில் உள்ளே இறங்க, குபுக்கென்று ரத்தம் பொங்க அருணா வாய் திறந்து காற்று காற்று என்று திணறினாள். அவன் சிவந்த முகம் மட்டும் தெரிந்தது. ஏன் ஏன் ஏண்டா பாவி, நான் என்னடா உனக்கு செஞ்ச என்கிற மௌன வார்த்தைகள் வண்ண மத்தாப்பு போல் அவளுள் சிதறின. அப்படியே வாய் திறந்து கொண்டு கீழே விழுந்தாள். அவள் கைகள் அவன் சட்டையை பற்றின, துவண்டன. அவன் மேல் சரிந்து சரிந்து கீழே விழுந்தாள் அருணா. அவன் பூட்ஸ் தெரிந்தது. செகண்டுகள் ஜென்ம ஜென்மங்களாக விரிவடைந்தன. ஏதோ சொல்ல வாயெடுக்க ரத்தம் தான் வாயிலிருந்து வழிந்தது. மெதுவாக அந்த சிவப்பு ஓடை மண்ணில் வழிவதையும் வழிந்த சுருக்கில் அது உறிஞ்சப்படுவதையும் ஆர்வத்துடன் பார்த்தாள் அருணா. தன் புடவை மேல் ரத்தத்தை பார்த்தாள். பார்பராவின் புத்தகத்தில் இருந்து அந்த செபாஸ்டியன் என்கிற இளைஞன், பாத்து வா லுசிந்தா, பாத்து வா என்று அவளை அணைத்து, என் பெயர் லுசிந்தா இல்லை, அருணா, அழைத்துச் செல்ல வந்தவன் அவளை ஆக்கிரமித்துக் கொள்ள, இத்தனை நாளைக்கு அவ எல்லோரும் பஜ்ஜி சாப்பிட்டு இருப்பா. பஜ்ஜிக்கு உப்பு போட்டேனா? ஐயோ, ஞாபகம் இல்லையே. புடவையிலே என்ன இது ரத்தம்? நாளைக்கு சர்ஃபிலே போட்டு 2 மணி நேரம் ஊற வைத்து இரத்தக்கரை எல்லாம் போய்விட வேண்டும். ஊற வைத்தால் போய்விடும் அல்லவா? எல்லாம் எல்லாம் லாம். 2. கீழே கிடந்தவளை தன்னுடன் சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை போல பார்த்தான் அவன். அவள் மார்பில் விலகியிருந்த ரத்தம் பட்டிருந்த புடவையை சரி செய்து மூடினான். மண்டியிட்டு பிரயத்தனப்பட்டு அந்த ஆயுதத்தை கழுத்தில் இருந்து விடுவித்தான். கீழே கிடந்த செய்தித்தாளில் அதை துடைத்தான். அருணாவின் பையை பார்த்தான். கீழே குனிந்து விழுந்திருப்பதை எடுத்து அவள் அருகில் பத்திரமாக வைத்தான். அருகில் செருப்பு தாறுமாறாக கிடந்தது. அதை ஜோடி சேர்த்து கால் அருகில் வைத்தான். தன் சட்டையை பார்த்து கொண்டான்.
அதன் ஓரத்தில் ரத்தம் பட்டிருந்தது. பேண்டில் பல இடங்களில் ரத்த திட்டிருந்தது. செருப்பு முனையில் ரத்தம் தெரிந்தது. அவள் கழுத்தில் உறைய தயங்கிக் கொண்டிருந்த ரத்தம் சாயங்கால மங்களில் கருஞ்சிவப்பாக இருந்தது. அவன் பதட்டம் இல்லாமல் இருந்தான். தன் பைக்குள் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டான். ஒரு காகிதம் விழுந்தது கீழே. யாரோ நடந்து வரும் சப்தம் கேட்டது. பதட்டப்படாமல் நின்று கவனித்தான். இரட்டை பின்னல் பெண்ணை அணைத்துக் கொண்டு இருட்டு தந்த சுதந்திரத்தில் மௌனமாக அவளிடம் விஷமம் பண்ணிக்கொண்டு அபத்தமாக காதல் மொழிந்து கொண்டு ஓர் இளைஞன் தெரிந்தான். இருவரும் திரும்பி கூட பார்க்கவில்லை. தங்கள் அந்தரங்க தடவல்களில் இருவருக்கும் நரம்பு முறுக்கேறி இருக்க வேண்டும். இருப்பதற்குள் இருட்டான இடத்தை தேடி அங்கே அவளை அவன் உட்கார வைத்து உடனே படுக்க வைக்க, தூரத்தில் அவர்கள் செயல்படுவது சரியாக தெரியாமல் இருக்க, அவன் அசுவாரஸ்யமாக, ஏய் யாராது என்று ஒரு அதட்ட அந்த இருட்டு சலசலத்து மௌனமானது. ஓடிப்போய் வேறு இடம் தேடி சென்றிருப்பார்கள். பூச்சி போட்டு கடிக்கப் போகுது என்று சொல்லியபடியே அவன் செய்தித்தாளில் இரத்த விரல்கள் பதிய அந்த கத்தியை சுற்றி கக்கத்தில் இடுக்கிக் கொண்டான். மெதுவாக நடந்து புல்மேட்டில் ஏறி இறங்கி தார்ச்சாலைக்கு வந்தான். பார்க் இப்போது நன்றாக இருட்டிவிட்டது. அங்கங்கே ஆர்க் அல்லது அலங்கார விளக்குகள் வெளிச்ச தீவுகள் அமைத்திருந்தன. மகாராஜா இன்னும் நின்று கொண்டிருந்தார். எதிரே ஒரு குரல், டைம் என்று கேட்க அவன் கடிகாரம் பார்க்காமல் 7:30 என்றான். இன்னும் 7:30 ஆகவில்லை. சற்றே உயர்ந்த பாதையில் நடந்து ஹைகோர்ட் பக்கம் வந்தான். சிவந்த கட்டடங்களின் எதிரே விதான் சௌதா மஞ்சள் ஒளி பெற்றதை பார்த்து நின்று கொண்டிருந்த ஜனங்களுடன் கலந்து கொண்டான் அவன். ஒரு தப்பித்த பந்தை குழந்தைக்கு திருப்பி கொடுத்து, இருட்டுல பந்து விளையாட வைக்காதீங்க குழந்தைய என்று தாயிடம் சொல்லிவிட்டு பேண்ட் பைக்குள் கடலை வாங்க சில்லறை எடுக்கையில் சட்டென்று ஞாபகம் வந்தவன் போல் எதையோ தேடினான். வலப்பையில், இடப்பையில், சட்டை பையில், பின்பக்கத்து பையில் கொஞ்ச நேரம் தேடிவிட்டு நின்று வந்த வழியே திரும்பினான். சற்று தூரத்தில் மறுபடி நின்றான். யோசித்தான். திரும்பிவிட்டான். எதிரே வந்த ஒரு ஆட்டோவை கை நீட்டி நிறுத்தினான். அதன் உள் சீட்டு நிழலில் மறைந்தான். ஆட்டோ குதித்துக் கொண்டு சென்றது. 3. ஊருக்கு போயிட்டு உடனே அவரை கேட்டுண்டு எழுதுறோம். நல்ல செய்தி எழுதுங்கோ. செய்யறதுல ஒன்னும் குறை வைக்க மாட்டோம். நீங்க கேட்கவே வேண்டாம். நாங்க கேட்க மாட்டோம் மாமி. இந்த காலத்துல அதெல்லாம் படாது. நாங்களும் பொண்ண பெத்தவா தானே. உங்களுக்கு ஒரே பொண்ணா? இல்ல, இன்னொருத்தி இருக்கா. இவளுக்கு தங்க. ஏதோ ஜோடிய வெளியே போயிருக்கா. சரி, பார்க்கலாம். பிராப்தம்னு ஒண்ணு இருந்துட்டா சரி. ஜாதகம் பொருந்தணும். அதான் நாங்க இங்க ஒரு சாஸ்திரி கிட்ட கொடுத்து பார்த்தோம். நன்னா பொருந்ததுன்னு சொன்னார். வரட்டுமா மாமி? வாட சந்துரு பேபி. ஐயோ, எதுக்கு மாமி? டாக்ஸி எல்லாம் சும்மா இருக்கட்டும் மாமி. அவர்கள் புறப்பட்டதும் சும்மா இடிச்ச புலியாட்டு உட்கார்ந்துருங்கோ. ஒன்னும் பேசாதீங்கோ. யாருக்கோ கல்யாணம் பாருங்கோ என்று அப்பாவை சத்தம் போட்டாள் அம்மா. ஏண்டி, என்னை என்ன பண்ண சொல்ற? இப்ப அவளோட சாமர்த்தியமா டாக்ஸிலேயே போயிட்டு அவ அபிப்பிராயம் என்னங்கறத தெரிஞ்சுட்டு வரக்கூடாது? அதான் அம்பி போயிருக்கானேடி. ஆமா, அம்பி என்ன பண்ணுவான்? அவளை இறக்கி விட்டுட்டு பஸ்ல திரும்பி வர போறான். சும்மா இருமா. அவ போய் தன்னால எழுதுறா. எழுதலன்னா இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். எல்லாம் குதிரை பேர மாதிரி தான் இருக்கு. சரி சகுந்தலா, பிள்ளைய பாத்தியாடி? அவனை யாரு பார்த்தா? ஏன்னா நீங்க பாத்தீங்களோ இல்லையோ? பார்த்தேன். முன்பக்கம் கொஞ்சம் தலைமயிர் கம்மி இல்ல? ஆமா, உங்களுக்கு அப்படியே பெருகி வழியறது பாருங்கோ. எங்க மகாராணி இன்னும் காணோம்? எல்லாம் வருவா. லைப்ரரியில உட்கார்ந்து இருப்பா. அவளை பார்த்தா நல்ல மனுஷா மாதிரி தான் தெரியறது. ரொம்ப கேட்பாள் ஒண்ணா? யாருக்கு தெரியும்? லைப்ரரி இத்தனை நாளைக்கு மூடி இருக்காது. அது என்ன லைப்ரரியோ என்ன புஸ்தகமோ, எனக்கு என்னவோ அவ படிக்கிற புஸ்தகம் எல்லாம் ஒழுங்கான புஸ்தகமா தெரியல என்று அம்மா அழுத்துக் கொண்டாள். உனக்கு இங்கிலீஷ் தெரியாம எப்படிமா சொல்ல முடியும்? இங்கிலீஷ் தெரியாட்டா என்னடி? பொம்மை பார்க்க தெரியாதா என்ன? ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் காட்டிண்டு அட்டையில பொம்மை இருக்கு, எனக்கு கண்ணுல படலையா என்ன? தமிழ்ல மட்டும் என்ன வாழ்ந்துதா? சரி, சினிமா போயிருப்பாளோ? நான் கேட்டனே, சினிமா போறத சொல்லலையா அவ? மாஞ்சு பஜ்ஜி பண்ணினது பாவம். ஒண்ணு கூட சாப்பிடல. சகுந்தலா, கேசரி வச்சிருக்கியாடி? எல்லாம் இருக்குமா, கொஞ்சமாவது பாக்கி வச்சிரு, வந்ததும் கேப்பா.
இல்லனா சண்டை பிடிப்பா. எனக்கு வைக்காம எல்லோருமா சேர்ந்துண்டு தின்னு புட்டையிலடை பாவிகளான்னு. 9 மணிக்கு அம்மா மெலிதாக கவலைப்பட்டாள். 9:30 மணிக்கு சினிமா தான் போயிருக்கா போல இருக்கு. போகலைன்னு என்கிட்ட சொன்னாளே என்று மீண்டும் கவலைப்பட்டாள் அம்மா. 10 மணிக்கு அம்மாவுக்கு வயிற்றில் சங்கடம் பண்ண ஆரம்பித்து விட்டது. அப்பா மொரார்ஜி தேசாய் ஸ்பீச் கேட்டுக்கொண்டிருந்தவரை கிளப்பி எங்கேயாவது போய் பாருங்களேனா என்று விரட்டினாள். எங்கடி? லைப்ரரிக்கு தான் போறேன்னு சொன்னான். லைப்ரரி எல்லாம் இத்தனை நாளைக்கு மூடிட்டு போய் படுத்திருப்பாண்டி. பத்திரகாளி போயிருப்பாமா என்றான் அம்பி. தமிழ் சினிமாவுக்கு தான் போயிருப்பா. ரீல் எல்லாம் முடிஞ்சு பஸ் கிடைச்சிருக்காது. வந்துருவா. சும்மா ஊரை கூட்டாத என்று அம்மாவிடம் கத்தினார் அப்பா. அங்கே அருணா அசையாமல் கிடந்தாள். மணி 11:30. அம்மா மௌனமாக மாலை மாலையாக கண்ணீர் உதிர்த்து மூக்கு சிவந்து அழுதாள். அவள் தோளருகில் சகுந்தலா அழுது கொண்டே சமாதானப்படுத்த, என்னம்மா என்னாச்சு என்று பக்கத்து வீட்டு வெங்கட் ரெட்டியும் அவர் மனைவியும் தூக்கம் கலந்த கண்களுடன் விசாரிக்க, அப்பாவும் அம்மாவும் தங்கராஜ் வீட்டிலிருந்து ஜெயநகர் மஞ்சுநாத் வீட்டிற்கு டெலிபோன் செய்து எதிர் வீட்டில் இருக்கும் அத்தை வீட்டில் யாரையாவது கூப்பிடச் சொல்லி அருணா அங்கு வந்தாளா என்று விசாரித்தார்கள். சகுந்தலா, நான் என்னடி செய்வேன்? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருக்குமா என்று வருத்தப்பட்டாள் அம்மா. கவலைப்படாதேம்மா, கவலைப்படாத. இஷ்ட தெய்வங்கள் யாவரும் அப்போது எழுப்பப்பட்டனர். 1 மணிக்கு போலீஸுக்கு போன் செய்தார்கள். காலையில வரைக்கும் வரலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் எழுத கொடுக்க சொன்னார்கள். இரவு மெல்ல மெல்ல ரத்த சொட்டு போல கழிந்த இரவு. அழுது தலை பாரமேறி ஒன்றும் புரியாத பாழ் இரவு. 4. அதிகாலையில் எழுந்து தன் நாயுடன் நரசிம்மமூர்த்தி தினம் ரேஸ்கோர்ஸ் ரோடு முழுவதும் ஓடி பாரதி வித்யா பவனை கடந்து டிராபிக் விளக்குகளை தாண்டி கப்பன் பார்க்கில் நுழைந்து பார்க்கை ஒரு முழு சுற்று சுற்றிவிட்டு சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு யோகாசன முறைப்படி பிராணாயாமம் பண்ணிவிட்டு. நரசிம்மமூர்த்தி உடற்பயிற்சி பிரியர். 58 வயதில் அவர் உடல் கட்டுக்குலையாமல் விண் என்று இருந்தது. இன்றைக்கும் அவரிடம் ஜீவசக்திகள் பாக்கி இருப்பதை அவர் வேலைக்காரை கூட சொல்லுவாள். அவர் ரிஷி மாதிரி கல் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் போது ஜூலி திக்விஜயம் புறப்பட்டது. அது முனகிக் கொண்டு ஓடி நின்று முகர்ந்து பார்த்து மறுபடி அங்கே ஓடி. ஜூலிக்கு அந்த வாசனை புதிதாக இருந்தது. அருகே சென்றது. இரத்த வாசனை, பூச்சி வாசனை, செருப்பு வாசனை. நரசிம்மமூர்த்தியின் மகன் ரவி ஜூலிக்கு செருப்பை விட்டெறிந்து பொறுக்கும் வித்தை சொல்லி தந்திருந்தான். வாயில் ஒரு செருப்பை கவ்விக்கொண்டு நரசிம்மமூர்த்தியிடம் ஓடியது ஜூலி. அவர் முதலில் அதை கவனிக்கவில்லை. நல்ல காற்று, என்னுள்ளே 8 செகண்ட் போகட்டும் என்று மனதில் மெதுவாக சொல்லிக்கொண்டே மூச்சை உள்ளே இழுத்தார். புஷ் என்று வெளியே விட்டார். மூடியிருந்த கண்களை திறக்க எதிரே ஜூலி. அதன் வாயில் ஒரு பெண்ணின் செருப்பு. சீ, போடாத, எங்கிருந்து பொறுக்கிக்கிட்டு வந்த இத என்று நாயை கடிந்து கொண்டார். அது பதில் சொல்லவில்லை. திடீர் என்று ஏற்பட்ட எஜமானர் கவனத்தில் அதிக சந்தோஷம் ஏற்பட்டு பின்பக்கத்தை வாளுடன் ஆட்டிக்கொண்டு மறுபடி அந்த வினோத வாசனையை நோக்கி ஓடியது. மற்றொரு செருப்பை அவரது காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிக்க நரசிம்மமூர்த்தி விருட்டென்று எழுந்தார். நாய் சென்ற திக்கில் சென்றார். அந்த மரத்தை சுற்றி வந்து திரும்பினதும் ஏறக்குறைய அருணாவை மிதித்தே விட்டார். அந்த பெண்ணின் சாயல் ராத்திரி முழுவதும் மாறியிருந்தது. சிறிது நனைந்திருந்தாள். நுட்பமான மலைத்தூறல் பட்ட உடலில் வீக்கங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. நிறம் மாறத் துவங்கிவிட்டது. புண்பட்ட இடத்தில் எண்ணாயிரம் ஜந்துக்கள். பேச்சற்று மூச்சரைக்க மூர்த்தி மிக வேகமாக வீட்டை நோக்கி நடந்தார். ஜூலியும் உற்சாகமாக உடன் ஓடியது. வாசலில் பால் பாட்டிலுக்கு காத்திருந்த தூங்குமூஞ்சி பெண்ணை தாண்டி கூடத்து அறைக்கு வந்த டெலி டைரக்டரியின் ஆரம்ப பக்கத்தை பார்த்து 100 போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் இருந்து செய்தி ஹைகிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்பட்டது. போலீஸ் ரேடியோவில் எங்கெங்கும் ஒலித்தது. கமிஷனருக்கும் உதவி கமிஷனருக்கும் செய்தி தரப்பட்டது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தேவையா தான் அந்த இடத்திற்கு வந்த முதல் போலீஸ் ஆபீசர். ஜீப்பில் வந்து இறங்கின போது அந்த இடத்தில் 100 பேர் கூடியிருந்தனர். சோழ மகனுக, காலையில எழுந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்லையாடா? விரட்டட எல்லாரையும். வெறுமனே பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அல்லது நகத்தை கடித்து கொண்டு அல்லது பறித்த தலையை மென்று பார்ப்பதற்கு அத்தனை பேர் இருந்தார்கள். இறங்கின கான்ஸ்டபிள் முதல் காரியமாக
குச்சியை சுழற்றி அவர்களை விரட்டினான். ஓஹப்பா, ஓஹோ ஓஹோ, ஒரு கை பொடினா வரமாட்டானுங்க, ஓடுவாங்க, வேடிக்கை பார்க்க மட்டும் பாப்பானுங்க. தேவையா குடகு தேசக்காரர், விசாலமான உடல் கட்டு, அடர்த்தியான மீசை, நெற்றியில் தைரியத்திற்கு அடையாளமாக தழும்பு. தேவையா அருணாவை அணுகினார். துண்டிக்கப்பட்ட உடல்களையும் தண்டிக்கப்பட்ட கைதிகளையும் நிறைய பார்த்தவர். இருந்தும் இந்த முதல் சந்திப்பு அவருக்கு எப்போதுமே வயிற்றை புரட்டும். போலீஸ் உத்தியோகத்தை வருகிற 18ஆம் தேதி விட்டுவிடலாம் என்று ஒவ்வொரு தடவையும் எண்ண வைக்கும். அருணாவை பார்த்தார். அருகில் வந்து குனிந்து பார்த்தார். பெண், 23 வயது இருக்குமா அவளுக்கு? வாய் தடித்து நீளமாகி இருந்தது. நெற்றி பொட்டு இரவின் பணியில் கரைந்து சற்றே வழிந்திருக்க, கழுத்தில் கருப்பாக உறைந்த ரத்தம், கை வளையல், கழுத்து சங்கிலி, மோதிரம், காது தங்கம் எல்லாம் பத்திரமாக இருக்கின்றன. தேவையா ஃபாரன்சிக் லேபரட்டரி ஆசாமிகளின் பயிற்சி முகாமிற்கு சென்றிருந்தார். தடயங்களை எப்படி தேடுவது, தடயங்களை எப்படி கலைக்காமல் இருப்பது என்பது அவருக்கு தெரியும். சீன் ஆஃப் அஃபென்ஸ் வண்டி வரும். அதுவரை மெல்ல சுற்றி வந்தார். பர்ஸ் அழகாக மூடப்பட்டு அருகில் இருந்தது. இது என்ன காகிதம்? எடுத்து பத்திரப்படுத்தினார். உடல் ஒழுங்காக படுத்திருந்ததாக தோன்றியது. பக்கத்தில் கைப்பை ஒழுங்காக இருக்கிறது. புடவை ஒழுங்காக குலையாமல் இருக்கிறது. சரேல் என்று ஹாசனில் அந்த காட்சி ஞாபகம் வந்தது. ஒரு கால் மடங்கி அத்தனை புடவையும் வலித்து வெயிலில் தொடைகள் பளபளக்க, இந்த பெண்ணின் உடல் ஒழுங்காக இருக்கிறது. அந்த கழுத்து வெட்டை தவிர ஒன்றும் விபரீதமாக இல்லை. தூங்குவது போல்தான் இருக்கிறாள். ஒழுங்கு உறுத்தியது. வேறு எங்கோ கொலை செய்துவிட்டு இங்கே கொண்டு வந்து கிடத்தி இருப்பார்களோ? பார்க்கலாம். பெண்ணே, நீ யார்? பர்ஸை அலங்காமல் அடியிலிருந்து எடுத்து துல்லியமாக இரத்தக்கரை இருப்பதையும் அதில் விரல் அடையாளம் இருப்பதையும் பார்த்தார். கர்ச்சீஃபினால் பர்ஸை லாவகமாக திறந்தார். உள்ளே ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ஒரு சென்ட் பாட்டில் பரிமளித்தது. ஒரு கர்ச்சீஃப், லிப்ஸ்டிக், ஒரு காம்பாக்ட், ஸ்ரீலங்கா தபால் தலை ஒன்று. டைரியோ சீட்டோ எதுவும் இல்லை. பக்கத்தில் கிடந்த புத்தகத்தை எடுத்தார். அன்பிரடிக்டபிள் பிரைட் புரட்டினார். கணேஷ் லெண்டிங் லைப்ரரி, ஷம்பிகே ரோடு, மல்லேஸ்வரம் என்று ரப்பர் ஸ்டாம்பு ஒத்தியிருந்தது. கடைசி பக்கத்தில் அட்டையில் பல பல எண்கள் வரிசையாக எழுதப்பட்டிருந்தன. 2 போலீஸ் வண்டிகள் வந்தன. அதில் ஒன்று பிரத்யேக வண்டி. விரல் அடையாளம் தேட, போட்டோ பிடிக்க, தடயங்களை துளாவ இதற்கென்றே ஏற்பட்ட விசேஷ சாதனங்கள் இறக்கப்பட்டன. அவர்கள் செயல்பட்டார்கள். புதிதாக வந்த போலீஸ்காரர்கள் சற்று அதிக பிரயாணத்தனத்துடனும் கோபத்துடனும் கூட்டத்தினரை விலக்கி சுற்றிலும் இடம் பண்ணி கொடுக்க, ஏனப்பா பார்த்தால் என்னவா, முட்டியில் அடிக்கிறியே, நீங்க எல்லாம் அப்படி கண்டபடி மிதிச்சா கொலை பண்ணனவனை கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டமாயிடும் என்று கூறினார் தேவையா. உடுகி யார் சுவாமி? ஒதுங்கு ஒதுங்கு, தூரப்போ. தேவையா சாலமன் என்பவரிடம் பேசினார். விரல் ரேகை அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த கைப்பையில் ஒரு அழகான அடையாளம் பதிந்திருக்கிறது. பளிச்சென்று பிளாஷ் அடித்தது. லிங்க் ஆஃப் கேமரா. கழுத்துல காயத்தை க்ளோஸ் அப்ல எடுங்க என்றார். அருணாவின் கையை மடக்கி மெதுவாக அவள் விரல்களை பரிவுடன் பார்த்தார் தேவையா. எவ்வளவு சில்லென்று இருக்கிறது! ஏறக்குறைய கத்திரிப்பூ நிறத்திற்கு வந்துவிட்ட விரல்களின் நுனியில் நீல நகங்களை மிக கவனமாக ஆராய்ந்தார். சாலமன், பிலிபண்ணி. சாலமன் வந்தார். நோடி பார்த்தார். அருணாவின் ஆள்காட்டி விரல் நகத்தின் நுனியில் ஒரே ஒரு நூல் ஒட்டி கொண்டிருந்தது. 3 அங்குல நீளம் இருக்கும் அது. இன்ட்ரெஸ்டிங். ட்வீசர் கொண்டு வாப்பா. அந்த நூலை மிக ஜாக்கிரதையாக ட்வீசர் கொண்டு எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டார்கள். ஜீப் ஒன்று சர் என்று வந்து தோரணையுடன் நிற்க, விரைப்பான சல்யூட்டுகளுக்கு மத்தியில் கமிஷனரும் உதவி கமிஷனரும் இறங்கினார்கள். யாரு இன்ஸ்பெக்டரோ? தேவையா எழுந்து வந்து சல்யூட் அடித்தார். நீயா தேவையா என்றார் கமிஷனர். தேவையாவை ரெக்ரூட் செய்ததே அவர்தான். We must have officers like him, strong in body and mind. ஏனையா? மர்டர் சார். பொண்ணு. என்ன வயசு இருக்கும்? 23, 24 இருக்கு சார். ரேஃபா? சொல்ல முடியாது சார். ஸ்ட்ரெயின் எடுத்த அப்புறம் தான் தெரியும். காசு நகையெல்லாம் அப்படியே இருக்கு. உடம்புல ஒரே ஒரு இடத்துல தான் காயம். ஸ்டாபிங் ரொம்ப டீப்னு தெரியுது. ஆண் பிள்ளை பண்ணியிருக்கணும். ஆயுதம் என்ன என்று கேட்டார் கமிஷனர்.
ஆயுதம் கிடைக்கல சார். கத்தியாக இருக்கலாம். சரி, டாக் ஸ்குவாட கூப்பிட்டு பாரு. சரி சார். பன்னி நோடானா? கமிஷனர் குச்சியை சுற்றி கொண்டு அருகே சென்றார். கமிஷனருக்கு அருணாவின் வயதில் ஒரு பெண் இருந்தாள். அவள் இப்போது இல்லை. ஒரு கணம் அப்படியே மௌனமாக நின்றார். அவள் பெயர் புட்டலட்சுமி. லக்ஷ்மி என்றுதான் கூப்பிடுவார். ஒரு கணம், லக்ஷ்மி என் கண்ணே. அவர் கண்கள் நீர் திரையிட கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்து கொண்டார். தேவையா, வா இப்படி என்றார். கமிஷனருடன் தேவையா தனியாக சென்றார். எப்படி இருக்க? பரவாயில்ல சார். ஹாஸ்டலில் இருந்ததானே நீ? ஆமா சார். அவர் தோளில் தட்டி கொடுத்தார். பாவம் இல்ல என்றார். ஏதாவது தடயங்கள் அகப்பட்டதா என்று அவரை கேட்டார். அகப்பட்டது சார். பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிரும் சார். எப்படி சொல்ற? தேவையா அந்த புஸ்தகத்தை காட்டினார். கடைசி பக்கத்தில் இருந்த எண்களை காட்டினார். சர்க்குலேட்டிங் லைப்ரரியில இருந்து எடுத்திருக்கா சார் அந்த பொண்ணு. அங்க என்ட்ரி இருக்கும், விலாசம் இருக்கும். தேவையா, பெத்தவங்களுக்கு சொல்ற போது கொஞ்சம் ஜென்டிலா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. சரி சார். ஷூர் சார். அப்புறம் இந்த காகிதம் அங்க கிடைச்சது சார். இது என்னது? கமிஷனர் மெல்லிதாக நனைந்த அந்த காகிதத்தை ஆராய்ந்தார். அதன் ஒரு பக்கத்தில் விதவிதமாக கோடுகள் போட்டிருக்க, மறுபக்கத்தில் பால் பாயிண்ட் பேனாவில் 2 தடவை எழுதியிருந்தது. அப்சரா, அப்சரா. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.